السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த சிறப்புமிக்க புதிய இல்ல திறப்பிழாவிற்கு மார்க்க சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த புதிய இல்லத்தினுடைய திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் நாம் அனைவரும் ஒரு புதிய இல்லத்தினுடைய திறப்பு விழாவிற்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இந்த தீனை பற்றியும் பேச வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புதிய இல்லத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் பேசி இந்த புதிய இல்லத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், புதிய இல்லத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் எப்படி அடைந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை நாம் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மிக சிறப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தருவானாக என்று நாம் பிரார்த்தனை செய்த வண்ணமாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. குர்ஆன் தான் நமக்கு மறுமையுடைய வாழ்க்கைக்கு தெளிவுபடுத்துகிறது. மறுமையுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். பேச்சுக்களிலே சிறந்த பேச்சு எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் தான். குர்ஆன் தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டி ஏராளமான அருள்கொடைகளை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்த அருள்கொடைகளை நாம் நினைவு கூற வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தினால் அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்துவான், நமக்கு மறுமையிலே சொர்க்கத்தை கொடுப்பான். எனவேதான் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான், மனித சமுதாயம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்திருப்பது அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் மிகப்பெரிய ஒரு அழகிய படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதர்களை நாம் அழகிய உருவத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறான். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸுஹா. இறைவன் அருளிய அருள்கொடைகளை மனிதன் என்ன நினைத்தால் மனிதர்களால் எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருள்கொடைகளை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திரிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன் நாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா தூஃபகூன். மனித சமுதாயமே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள்.
ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே படைக்கக்கூடியவன் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் படைக்கக்கூடியவன் அல்ல. இப்ப அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்வினுடைய கடமை இந்த பூமியிலே நாம் நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் இரவையும் பகலையும் கொடுத்திருக்கிறான். சூரியன் சந்திரனை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் பகல் வருவது இரவு வருவது என்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து கேட்கிறான், குல் அரைத்தும் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவு நேரத்தை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் இந்த உலகத்தில் பகலை கொண்டு கூறக்கூடியவன் யாராவது இருக்கிறார்களா? அல்லது இரவை நிரந்தரமாக ஆக்கி பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான். அப்ப இரவு பகல் என்பது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அல்லாஹ் தான் அதை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான் என்று ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்ப இரவு பகல் வருகிறதே, நாம் பகலிலே சம்பாதிக்கிறோம், உலக வாழ்க்கையிலே எல்லாத்தையும் பார்க்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் இரவு நேரத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஏன்? மனிதர்கள் தூங்க வேண்டும் என்பதற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான் இரவு நேரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இரவையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான், பகலையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். நிரந்தரமாக பகல் இருந்து விட்டாலும் சரி மனிதனால் வாழ முடியாது, காலம் முழுவதும் இரவாக இருந்து விட்டாலும் மனிதர்களால் வாழ முடியாது. இனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு இரவும் தேவை, பகலும் தேவை. இது அல்லாஹ் எவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பாக மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் நம் வாழ்க்கையில பார்க்க ஒரு இரவு நாம் தூங்கவில்லை என்றால் ஊர் ஃபுல்லா சொல்றோம், ராத்திரி ஃபுல்லா தூங்கல, ராத்திரி ஃபுல்லா தூங்கல. ஏன் சொல்றோம்? மனிதன் அவ்வளவு ஒரு இழப்புக்குள் ஆகி விடுகிறான். அப்ப உறங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இரவு நேரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது நாம் உறங்குவதற்காக, நிம்மதி பெறுவதற்காக, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக தான் இரவு நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப பகல் இரவு என்பது அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒன்று, அல்லாஹ்வுடைய கருணையில் ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஏராளமான அருள்படைகளை கொடுத்திருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் நாம் ஒரு புதிய வீட்டினுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டதினுடைய நோக்கம் நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக, இரவு நேரங்களில் அமைதி பெறுவதற்காக, மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா வீடை கொடுக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நமக்கு ஒரு வீடு கிடைக்கிறது என்றால் இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் எவ்வளவுதான் உழைத்து சம்பாதித்திருந்தாலும் இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ் நாடிதான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். இப்ப அல்லாஹ் இந்த வீட்டை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கெட்டவர்களா நீங்கள் வாழாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கும்போது அந்த வீட்டில் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை பெண்கள் வீடுகளிலே தொழ வேண்டும், பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ வேண்டும். இதெல்லாம் வீடுகளில் பரக்கத்து வரக்கூடிய காரியங்கள். அல்லாஹ் நமக்கு வீட்டை கொடுத்த பிறகு நாம் இந்த வீட்டில் குர்ஆன் ஓதுவதையோ தொழுவதையோ திக்ர் செய்வதையோ விட்டுவிட்டோம் என்றால் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவராக ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. எவ்வளவோ மக்கள் சொந்த வீடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த சிந்தனையோடு தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீட்டு குடும்பத்தினர்கள் ஒரு நல்ல மார்க்க சொற்பொழிவை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லாருடைய உள்ளத்திலே நியத்து வரும், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடை நீ கொடுக்கும் பொழுது நானும் இது போன்ற மார்க்க விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏற்படும், எனக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த குடும்பத்தினர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு பரக்கத்தை தர இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விற்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, எப்பொழுது வாழ்க்கையில தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாம தொழுது கொண்டே இருப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாக எந்த தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டது என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை தான் கடமையாக ஆக்கப்பட்டது. பிறகு பர்லான தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகும் மரணிக்கின்ற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாமல் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தை விடாமல் தொழுகை கடைபிடிப்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி வீட்டுல தானே இருப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தன் கணவராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஆனா இருந்தாலும் நீங்க அல்லாஹ்விற்காக வேண்டி தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாம கரெக்டா தொழுது வரீங்களே, என்ன காரணம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃபலா அன் அகூன அப்தன் ஷுக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆக வேண்டாமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தணும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த இபாதத்துக்களை செய்கிறேன். எனவே நாம் தஹஜ்ஜுடைய தொழுகை நான் கடைபிடிக்கிறேன் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்யணும்? தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்முடைய வீடுகள்ல கண்டிப்பாக நம்ம தொழணும். அப்படி தொழும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதீஸில் வருகிறது. இந்த தஹஜ்ஜுடைய நேரம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரம் என்று சொன்னால், என்சிலு மினஸ் ஸமாயி இலா ஸமாயி துன்யா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, இரவினுடைய கடைசி பகுதியில இந்த துன்யாவுடைய வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வே என்ன செய்யறானா, இந்த இந்த ஒரு இரவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் இறங்கி வந்து அடியார்களை கேட்கிறான், மை யஸ்அல்னி ஃபஅதீஹி வ மை யஸ்தக்ஃபினி ஃபஅஸ்தக்ஃபிர் லஹு வ மை யதுஊனி ஃபஅஸ்தஜிப் லஹு. அல்லாஹ் இறங்கி அடியார்கிட்ட கேட்கிறானா, என்னை அழைக்கக்கூடியவர்கள் யார், அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிறேன். யார் என்கிட்ட துஆ செய்கிறாங்களோ அவருடைய துஆவை நான் கபூலாக்குகிறேன். அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பை தேடினால் அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் இறங்கி வந்து மனிதர்களுக்காக கேட்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம ஒரு வீட்டுல வாழும் பொழுது அந்த வீட்டில் பரக்கத்தை பெற வேண்டும் என்றால் முதல் கட்டமாக நாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாமல் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் பரக்கத்து நிலையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அங்க கிடைக்கும், நல்ல வானவர்கள், பரக்கத்து பொருந்திய வானவர்கள் வருவார்கள், நம்முடைய குடும்பத்துக்காக துஆ செய்வார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம இப்ப தொழுகைக்காக முஸல்லாவை விரிக்கிறோம், முஸல்லாவை விரிச்சிட்டு நாம உட்கார்ந்து இருக்கிறோம்னா அந்த தொழுகை முடிந்த பிறகும் சரி, தொழுகைக்கு முன்பாக சரி, வானவர்கள் வந்து துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை நீ மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவருக்கு நீ கருணை காற்று அல்லாஹ் என்று வானவர்கள் துஆ செய்றாங்க. இப்ப நம்ம வீடுங்கிறது சாதாரணமா நினைத்திட முடியாது. இந்த எந்த வீட்டில் அல்லாஹ்வை தொழுகின்றார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, அந்த முஸல்லாவிலே வானவர்கள் வருகிறார்கள், வானவர்கள் வந்து துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவரை நீ மன்னிச்சிர அல்லாஹ், இவருக்கு நீ கிருபை செய்த அல்லாஹ் என்று வானவர்கள் துஆ செய்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நம்ம வீடுகளில் நாம தொழக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு நாம மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து அடியார்களுக்கு தேவையானதை கொடுக்க பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நாம் எல்லாருமே தேவை உடையவங்க, யாருமே தேவையற்றவர்கள் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவை இருக்கிறது, ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வகையான நோய்கள் இருக்கின்றன. அப்ப நம்ம அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா அல்லாஹ் அந்த துஆவை கபூலாக்குறான், அவர்கள் கேட்கதை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு தங்குவதற்காக, குடி வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்காக ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய முதல் கட்டமாக அந்த வீட்டிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதன் மூலமா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ளலாம், வானவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கிருபை செய்கிறான். எந்த மனிதர் என்றால் ஒரு கணவருக்கு அல்லாஹ் கிருபை செய்கிறான். எவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை தொழுகையுடைய நேரத்தை தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுப்பி விடுகிறாரோ அவர் தொழுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்கிறான். அதே போன்று ஒரு மனைவி தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போ ஒரு வீட்டில் ஒரு கணவர் தொழுதாலும் சரி, ஒரு சகோதரர்கள் தொழுதாலும் சரி, ஒரு சகோதரிகள் தொழுதாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கிருபை செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? துஆ செய்றாங்க. அப்ப ஒரு வீட்டுல நம்ம தொழக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நமக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ் இவருக்கு நீ கிருபை செய்டா அல்லாஹ். அப்ப நாம தஹஜ்ஜுடைய ஒரு வீட்டுல நம்முடைய வீடுகள்ல நஃபிலான தொழுகை, ஃபர்லான தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் வீட்டில் பெண்கள் தொழுகிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்றான். பரக்கத்து செய்தது மட்டுமல்ல, வானவர்களை அனுப்புறான். அந்த வானவர்கள் நமக்காக துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இவருக்கு கிருபை செய்டா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று வானவர்கள் கேட்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பிரத்யேகமாக துஆ செஞ்சிருக்கிறாங்க. என்னவென்று, யார் வீட்டிலே தொழுகிறார்களோ, சுன்னத்தான தொழுகையில நஃபிலான தொழுகையில யார் வீட்டுல தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்களை பொறுத்தவரை பரலான தொழுகையை பள்ளிகளில் நிலைநாட்ட வேண்டும். பெண்களை பொறுத்தவரை வீடுகளில் தன்னுடைய தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க என்ன செய்வாங்க? சுன்னத்தான தொழுகையில என்ன செய்வாங்க? வீட்டுல வந்துதான் தொழுவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் அவர்கள் தொழும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பார்ப்பாங்க, பிள்ளைகள் பார்ப்பாங்க, அது அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டும். அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகைகளை, உபரியான தொழுகைகளை செய்வாங்க, வீட்டுல வந்து தொழுவாங்க. ஏன்னா வீட்டுல தொழுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், மக்கள் அதை கடைபிடிப்பாங்கன்னா. இப்ப எவ்வளவு ஒரு சுன்னத்தான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு சுன்னத்தான தொழுகை என்ன? ஒரு நாளைக்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 12 ரக்காயத்து சுன்னத்தான தொழுகை தொழுகிறாங்க. ஒரு மனிதரோ ஒரு சுன்னத்தான தொழுகை 12 ரக்காயத்தை தொழுதால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை, வீட்டை கட்டி கொடுக்கிறான் என்று சொல்கிறாங்க. உலகத்தில் அல்லாஹ் வீட்டை கொடுத்திருக்கிறான். ஆனா நமக்கு மறுமையில ஒரு வீடு வேணும். மறுமை தான் நிலையானது, நிரந்தரமானது. அப்ப அந்த மறுமையுடைய வாழ்க்கையில எல்லோருக்குமே ஒரு வீடு வேணும்னா அதற்கு அழகான ஒரு துஆவை, அழகான ஒரு தொழுகையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா நம்ம பெரும்பான்மையான ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை நாம் கடைபிடிப்பதில்லை, அதை நாம் பின்பற்றுவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்து சுன்னத்தான தொழுகையை பேணி விடாம ஃபாலோ பண்றாங்களோ அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கொடுக்கிறான். அது என்ன சுன்னத்தான தொழுகை? ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்பாக முன் சுன்னத்து 2 ரக்காய், முன் சுன்னத்து 2 ரக்காய். அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துன்யா கைரு மின்னா வமா ஃபியா ரக்கஅதானில் ஃபஜ்ரி. ஃபஜ்ருடைய 2 ரக்காய் தொழுவது இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. நமக்கு உலகத்துல எல்லா பதவி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம சுபுடைய முன்சுன்னத்தில் உள்ள எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஒரு அடியார் ஏழ்மையா இருக்காரு, வறுமையில இருக்காரு, பண வசதி வாய்ப்பு இல்ல, கஷ்டத்துல இருக்கிறாரு, ஆனா சுபுடைய முன்சுன்னத்தை அவர் கடைபிடிக்கிறாருன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன பாக்கியத்தை கொடுக்கிறானா? துன்யாவில் உள்ள எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தஆலா அவருக்கு சிறந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சுபுடைய முன்சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லுஹருக்கு முந்தி என்ன செய்யணும்? 4 ரக்காய் தொழுவணும். லுஹருக்கு பிந்தி 2 ரக்காய் தொழுவணும். மகரிபுக்கு பிறகு 2 ரக்காய் தொழுவணும். இஷாவுக்கு பிறகு 2 ரக்காய் தொழுவணும். இப்படி இந்த 12 ரக்காயத்தை யார் இந்த உலகத்துல கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறானா? பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் வீடு கொடுக்கிறான். உலக வாழ்க்கையில் நம்ம சர்வசாதாரணமா சம்பாதித்து கஷ்டப்பட்டு வீடு கட்டிடலாம். ஆனா மறுமையில வீடு கட்டுவதாக இருந்தால் இந்த உலகத்துல நாம இபாதத்து செய்யணும். அதற்கான வழிமுறையை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பிறவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் எவ்வளவு பெரிய ஒரு துஆவை செஞ்சாங்க. அவங்களுக்கு உலக வாழ்க்கையில எல்லா விதமான இன்பங்களும் கிடைச்சிச்சு, எல்லா விதமான மாளிகையே இருந்துச்சு, எல்லா விதமான சுகங்களும் கிடைச்சிச்சு, செல்வாக்கு உயர்ந்திருந்து உலகத்துல பெரிய மாளிகை இருந்துச்சு. ஆனா அவங்க அல்லாஹ்ட்ட என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான், தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னி பைத்தன் ஃபில் ஜன்னah வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். அவங்க துஆ செய்றாங்க. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரியாக ஃபிரௌனுடைய மனைவியாக ஆசியா அம்மையார் அவரை முன்மாதிரியாக காட்டுறான். அவங்களுக்கு எல்லா இன்பங்களும் எல்லா வீடுகளும் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? ரப்பி இப்னி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல உன்கிட்ட ஒரு வீட்டை கட்டி கொடு யா அல்லாஹ். ஏன்னா துன்யால உள்ள வீடு உலகம் அழியும் போது அழிஞ்சிரும். ஆனா மறுமையில் நீ கட்டுற வீடு இருக்கிறது அது நிலையான வீடு, ஒரு நிரந்தரமான வீடு. எனவே உன்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ் என்று ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியா அம்மையார் துஆ செய்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? முன்மாதிரியாக
மக்களுக்கு சொல்றான். அப்ப நீங்க அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்தில வீடு கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். எனவே அதற்கு எளிமையான விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினாங்க. எல்லோரும் பின்பற்றணும். இந்த ஒரு நாளைக்கு 12 சுன்னத்தான ரக்காயத்தை விடாம நம்ம கடைபிடித்தால் அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்தை விடு தருவான். பெண்களாகி நான் வீட்டுல தொழும் பொழுது கண்டிப்பாக அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். ஆண்களை பொறுத்தவரை வீட்டில சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரலான தொழுகையை பள்ளிவாசல்ல தொழுவாங்க, சுன்னத்தான தொழுகைகளை வீட்டுல தொழுவாங்க. ஏன்னா வீட்டில் பரக்கத்து கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரணும், நல்ல மாணவர்கள் வரணும், அவர்களுடைய துஆக்கள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தொழுகை விடயத்தில் கவனம் செலுத்தினாங்க. எனவே நம்மில் அடைய இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு புதிய இல்லத்தை கொடுத்திருக்கிறானா, அந்த பரக்கத்தை நாம நிறுத்தப்பட வேண்டும் என்றால், அந்த பரக்கத்தை மேன்மேலும் அபிவிருத்தி படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது ஒரு இபாதத்து தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் விடாமல் கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் பொழுது தஹஜ்ஜுடைய தொழுகையை நீங்க தொழுவுங்க, உங்களுடைய பிள்ளைகளை தொழ வைக்க. அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்தில் மேன்மேலும் பரக்கத்தை தருவான். ஒரு வீட்டில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால் வெறும் உறங்குவதற்கு மட்டுமல்ல, உண்பதற்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வை நாம் நினைவுகூர வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு வீட்டில் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீடுதான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான வீடு, அதுதான் ஹயாத்துள்ள வீடு. எந்த வீட்டில் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா எந்த விதமான பரக்கத்தையும் தர மாட்டான். ஒரு வீடு இருக்குன்னா அங்கே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீடாக நாம் ஆக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டை கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ வேண்டும். இந்நாள் வரை எத்தனையோ வீடுகளில் நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழாம உறங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பை வழங்கி இருக்கிறார் என்றால் இந்த பயானின் மூலமாக இந்த ஒரு புதிய வீட்டில் நமக்கு இப்படி ஒரு பயான் கேட்கக்கூடிய நசீப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகும் பொழுது நமக்கு அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன துன்பம், நீ என்கிட்ட கேளு, உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று நம்மளை படைச்ச ரப்பு கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை படைத்திருக்கிறார். தாயினுடைய வயிற்றில கருவறையில வைத்து பாதுகாத்து அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு அக்ரஜுக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷையா. அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். நீங்கள் அந்த நேரத்தில் குழந்தையா இருந்தீங்க, எதையுமே அறியாமல் இருந்தீங்க, எதையுமே தெரியாம இருந்தீங்க, எதையுமே புரியாம இருந்தீங்க. அல்லாஹ் சேர்க்கக்கூடிய செவி புலனத்தை காதை கொடுத்தா, மூக்க கொடுத்தா, உணரக்கூடிய உள்ளத்தை கொடுத்தா, பார்க்கக்கூடிய பார்வைகளை கொடுத்தா. இந்த அற்புதமான படைப்பு அல்லாஹ் மனிதருக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு ஒரு சிறப்பான படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு இல்லத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இல்லத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நல்ல வானவர்களும் இந்த வீடுகளிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று நமக்கு கடமையாக்கப்பட்ட ஃபர்லான தொழுகையை நாம் விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அகீஇன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாம் தொழுகையை விடவே கூடாது. தொழுகையை விட்டால் நாளை மறுமையில் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். உலகத்திலேயே நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர். எவர் ஒருவர் வேண்டுமென்ற ஒரு தொழுகையை விடுகிறாரோ அவர் நிராகரிப்பவர் ஆகிவிட்டார் என்று எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்ப பாங்கு சத்தம் நமக்கு ஹய்யல ஸலா ஹய்யலல் ஃபலா என்று அழைக்கப்படுகிறது பொழுது தொழுகையுடைய நேரம் வந்தா பெண்கள் தங்களுடைய தொழுகைகளை இல்லத்திலே தனக்கு தொழுகைக்காக ஒரு இடத்தை ஒதுக்கணும். இந்துக்கள் கூட நீங்க பாருங்க, வீடுகளை பார்ப்பீங்க, சாமி கும்பிடுறது ஒரு இடத்தை ஒதுக்குவாங்க. ஆனா நம்ம வீடு கட்டுறோம், சமையலுக்கு ஒரு இடம் பார்க்கிறோம், ஆளுக்கு ஒரு இடம் பார்க்கிறோம், வெயிட்டிங் ஆள் ஆக்குறோம். அதே போல தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்தை நியமிக்கணும். தொழுகைக்காக யார் வந்தாலும் தொழுகை கிடை இடம், விருந்தாளி வர்றாங்களா, வெளியூர்ல இருந்து வர்றாங்களா, ஒரு இடத்தை நம்ம காட்டணும். இது நாங்க தொழுகைக்காக வச்சிருக்கிறோம், இந்த இடத்துல தொழுகையுடைய நேரம் வந்து நாங்க இந்த இடத்துல தொழுவோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை இந்த சமூகத்திற்கு கொண்டு வருவது நம்ம மீது கட்டாய கடமை. அல்லாஹ் நமக்கு வீடு கொடுப்பது பெரிய பரக்கத்து, பெரிய ரஹ்மத் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த ரப்புக்காக நம்ம ஒதுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்காக நம்முடைய இல்லங்களில் ஒரு இடத்தை ஒதுக்கி, இந்த இடத்திலே நான் தொழக்கூடுவேன், வரக்கூடிய விருந்தினர்களா இங்கே தொழுவாங்க, நம்முடைய தொழுகையுடைய நேரம் வந்து நாங்க இந்த இடத்துல தொழுவோம் அப்படிங்கறத ஒதுக்கணும்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள்ல நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து எனக்கு
ஒரு வீட்டுல ஒரு இடத்துல தொழுங்க யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்குரிய இடமாக நான் ஆக்கிக் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றெல்லாம் நபி தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறார் என்றால் அந்த வீட்டிலே மிக முக்கியமானது தொழுகையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்களை தொழும்படி நீங்கள் வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அது இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அதனால தான் பாங்கு சொல்லும் பொழுது ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். அடுத்த வார்த்தை என்ன? ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். தொழுதாதான் இந்த துன்யாவில நமக்கு நிம்மதி கிடைக்கும், மௌத்தா போன பிறகு கபரிலேயே நமக்கு நிம்மதி கிடைக்கும். தொழுகை விட்டா நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது, நஷ்டவாளியா மாட்டுவோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அவ்வளமா யுஹாஸபு பி அப்து யௌமல் கியாமா ஸலாத்துஹு, அல்லாஹ் மறுமை நாள்ல முதலாக கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான். நீ தொழுதியா என்று அல்லாஹ் கேட்பான். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் அதற்கு பின்னால் எல்லாத்திலையும் வெற்றி பெற முடியும். தொழுகையை விட்டுவிட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். தொழுகையை நாம விட்டுவிட்டா தொழுகை விட்டவர்களுக்காக தனி நரகத்தை கூட அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வ குன்னா நகூது மஅல் காயிதீன். இந்த சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் உங்களை தள்ளியது என்று கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொடக்கூடியவர்களாக இல்லை, நாங்க வீண் பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருந்தோம், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காமல் இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்ப தொழுகையை விட்டா சகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நரகம் இருக்கிறது என்று கூட அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வீடை கொடுக்கும் பொழுது முதலாவதாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை திக்ர்கள் செய்ய வேண்டும். ஒரு அடியார் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார், அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியவன், அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் மிக பெரியவன் என்று இந்த தஸ்பீகளை நாம் சொல்லும் பொழுது கூட ஒவ்வொரு தஸ்பீகளும் நமக்கு ஒரு சதகா தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார் என்று சொன்னால் வீடுகளில் நாம் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் தஸ்பீகளை செய்ய வேண்டும், திக்ர்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியார் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஹாஜிர்கள், ஏழ்மையான முஹாஜிர்கள் வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், வசதியா உள்ளவங்க என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, எங்களுக்கு அது செய்ய முடியவில்லையே, நாங்க தர்மம் செய்ய முடியவில்லையே, எங்கள்கிட்ட வரும் பொருளாதாரம் இல்லையே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜி செஞ்ச நன்மை வேணுமா, உம்ரா செய்த நன்மை வேணுமா, தர்மம் செய்த நன்மை வேணும்னா நீங்க உங்களுக்கு ஒரு அமலை நான் கற்றுக் கொடுக்கிறேங்கிறாங்க. வசதியா இல்லைன்னா கூட நம்ம ஹஜ்ஜுடைய நன்மையை அடையலாம், உம்ராவுடைய நன்மையை அடையலாம், தர்மத்துடைய நன்மையை அடையலாம். அதற்கு ரசூல் அது வழிகாட்டுறாங்க. என்னன்னா, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் நம்ம 5 வேளை தொழுகிறோம் இல்ல, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. இப்படி நீங்க சொன்னீங்க, இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கடல் நுரை அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறாங்க. அப்ப இந்த தஸ்பீஹ்களை, திக்ர்களை நம்முடைய வீட்டிலே நாம் சொல்ல வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம்மை தேடி வருகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போன்று தொழுகையை கவனம் செலுத்தக்கூடிய நாம், நமக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன்ல தான் இவ்வளவு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு வழிகாட்டுறாங்க, குர்ஆன் நமக்கு நேர் வழி காட்டுகிறது. அப்ப அந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் சிறந்தவர். நீங்க உங்க பிள்ளையை எவ்வளவுதான் உயர்ந்த படிப்பு படிக்க வச்சிட்டீங்க, ஆனா குர்ஆன் ஓத தெரியலன்னா நாளை மறுமையில ஒரு பலனும் கிடையாது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு தெருக்கள்லயும் மக்தப் இருக்கு, மதரசா நடக்குது, பள்ளிவாசல்ல ஓதி கொடுக்குறாங்க, வீடு வீடா வந்து ஓதி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் ஒரு பாக்கியம் இருந்தும் நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து அவன் தப்பிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
எல்லா கல்வியை விட சிறந்த ஒரு கல்வி அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை கற்றுக்கொள்வதுதான் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமறை குர்ஆனை ஓத நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? உலகத்திலேயே எதை ஓதினாலும் இந்த நன்மை கிடைக்காது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சீங்க, உலகத்திலே நீங்க எதை படித்தாலும் இந்த நன்மை கிடைக்காத அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். எவர் ஒருவர் மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், எவர் ஒருவர் குர்ஆனில் இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு ஹர்ஃப் ஒரு நன்மை என்பது அவர்களுக்கு 10 மடங்காக நன்மை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அது தெளிவா சொல்றாங்க, அலிஃப் லாம் மீமுன் ஹர்ஃபுன் என்று ஹர்ஃபுன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் கிடையாது, அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். நீங்க குர்ஆன்ல முதலாவது துவங்கும்போது அலிஃப் லாம் மீம் ஓதுறீங்களே, இந்த 3 ஹர்ஃபை நீங்கள் கூறிவிட்டால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப நம்ம எத்தனை பேருக்கு குர்ஆனை ஓதுறோம்? ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறவங்க எத்தனை பேர் டெய்லி குர்ஆன் எடுத்து ஓதி வச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளையை ஓத வச்சு கேட்டு இருக்கிறோமா? அல்ல கணவன் மனைவியை ஓத சொல்லி கேட்டிருப்போமா? மனைவி கணவனை ஓத சொல்லி கேட்டிருப்போமா? கணவர் மனைவியை ஓத சொல்லி கேட்டிருக்கிறோமா? அப்ப குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஏன் கொடுத்திருக்கிறான்? நமக்கு நன்மையை அடைந்து கொள்வதற்காக, நேர்வழி பெறுவதற்காக. அப்போ ஒரு ஹர்ஃபிற்கு இவ்வளவு பெரிய நன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை எத்தனை சகோதர சகோதரிகள் ஓதாமல் இருக்கிறோம், கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கணவர் அறிந்திருந்தால் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கணும், மனைவி அறிந்திருந்தால் கணவருக்கு கற்றுக் கொடுக்கணும், தாய் அறிந்திருந்தால் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகள் அறிந்திருந்தால் கணவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க, பேர குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நபி தோழர்களுக்கும் நபி தோழியர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குர்ஆனை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஹர்ஃபை ஓதும் பொழுது 10 நன்மை என்ற செய்தி உலகத்தில் வேறு எந்த கிதாபுக்கும் அந்த மதிப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் அவ்வளவு உயர்வு மிக்கது. உங்களுக்கு குல் வல்லாஹு அஹத் வெட்டு தெரியுமா? அதை ஓதிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால தான் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் இறக்கிய மகத்துவம் மிக்க அந்த குர்ஆன். எனவே குர்ஆனை நம்முடைய வீடுகளில் நாம் அதிகம் ஓத வேண்டும். ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை என்றால் நாம் எவ்வளவு ஓதுறோமோ அவ்வளவு நன்மைகள் கிடைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. ஜும்மா தினம் வந்துச்சுன்னா சூரத்துல் கஹஃப் ஓதுன வீட்ல உட்கார்ந்து ஜும்மா தினத்தில் சூரத்துல் கஹஃபை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த வாரம் வரை அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக ஆக்கி வைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாமல் சில பேர் இருக்கலாம், சில பேர் தெரிந்திருக்கும் ஆனால் செய்ய மாட்டோம். செய்யவில்லை என்றால் என்ன பலன் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு வீடை கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், பிள்ளை குட்டிகளை கொடுத்திருக்கிறான், செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், உடல் பலத்தை கொடுத்திருக்கிறான், உறவினர்களை கொடுத்திருக்கிறான், இந்த பூமியில வாழக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறான். நாம கேட்காமலே சூரியனை காட்டுறான், நம்ம கேட்காமலே சந்திரனை கொடுத்திருக்கிறான், நாம கேட்காமலே காற்றை கொடுத்திருக்கிறான், நம்ம கேட்காமலே நீரை கொடுத்திருக்கிறான், நாம கேட்காமலே உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் இப்படி எல்லாம் அல்லாஹ் ஏராளமான அருளை கொடுத்து அல்லாஹ்வை நாம் நினைக்கூறவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ்வை நாம் எப்பொழுதும் நினைவுகூரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு புதிய இல்லத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தொழுகையாளிகளாக, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக, வரலாறு தொழுகையை தொழக்கூடியவர்களாக, குறிப்பாக குர்ஆனை நாம் அன்றாட ஓத வேண்டும். ஒரு குர்ஆன் ஒரு வீடு புதிய இல்லம் என்றால் அந்த வீட்டில் கண்டிப்பாக வீட்டின் உரிமையாளர்கள், குடும்பத்தினர்கள் கண்டிப்பாக குர்ஆனை ஓதணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா தஜஅலு புயூத்துக்கும் குபூரா, உங்களுடைய வீடை கபராக ஆக்கி விடாதீர்கள். ஏனென்றால் எந்த வீட்டுல குர்ஆன் ஓதலையோ அந்த வீடு கபராயிடும். என்ன குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குறிப்பாக வீட்டினர்கள் கண்டிப்பா ஓதணும். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வீட்டுல பலா வருது, முசீபத் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, இதெல்லாம் நீக்கிறதுக்கு இஸ்லாம் அழகா கற்றுக் கொடுக்கிறது. கஷ்டமா, மனவேதனையா, மனக்கவலையா, நோயா, குர்ஆன் எடுத்து வைங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து தேல் கொட்டிய பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த விஷத்தை போக்கப்பட்டது என்று ஹதீஸ்களில் நாம பார்க்கிறோம்னா நம்முடைய ஈமானுடைய வலு தேவை. அவ்வளவு ஷிஃபாக்கள் இருந்ததுதான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஷிஃபா என்று சொல்கிறான்.
உங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி துன்யாவில் ஏற்பட்டாலும் சரிதான், அந்த நெருக்கடியை தூரமாக்கக்கூடிய ஒரு பொருள் குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு. நீங்க எடுத்து வச்சு வீட்டுல ஓதுங்க. அதை ஓதுவது நன்மை மட்டுமல்ல, அதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவும் கொடுக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான்னு சொன்னால், அப்ப திருமறை குர்ஆனில் குறிப்பாக சூரத்துல் பக்கராவை நாம் ஓதுறோம். பெரிய சூரா தான். அதை ஒவ்வொரு நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக, காலையில கொஞ்சம், லொஹர்ல கொஞ்சம், அசர்ல கொஞ்சம், மகரிப்ல கொஞ்சம், இப்படி ஓதினால் ஒவ்வொரு நாளும் அந்த சூரத்துல் பக்கராவை ஓதி முடிக்க முடியும். அப்படி சூரத்துல் பக்கராவை ஒரு வீட்டுல ஓதி முடிக்கக்கூடிய ஒரு குணமும் ஒரு பண்பும் உருவாகிவிட்டால் அந்த வீட்டுல கெட்ட சீத்தான் வரமாட்டான், சைத்தான் உள்ளே நுழைய மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு வீட்டுல கஷ்டம் வருது, துன்பம் வருது, பல பிரச்சனைகள் வருது, தொடர்ந்து நோய் வருது, பலவிதமான பேச்சுக்களை வீட்டுல பேசுறத பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் மருத்துவம் என்ன? அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க குர்ஆனை ஓதுங்க, சூரத்துல் பக்கராவை உங்களுடைய வீட்டுல நீங்க உட்கார்ந்து ஓது. நம்ம தான் ஓதணும். அதை நன்றாக நம்ம உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஓதுவதன் மூலமாகத்தான் நமக்கு பரக்கத்து கிடைக்கும். யார் ஓதுகிறார்கள் அவர்களுக்குத்தான் ரஹ்மத்து கிடைக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நீங்கள் ஓதுவதன் மூலமாக ஒவ்வொரு அரும்புக்கு 10 நன்மையாக அல்லாஹ் பன்மடங்காக கொடுக்க இருக்கிறான். எனவே அந்த புதிய இல்லம் என்பது நம்முடைய வீடுகளில் நாம் இந்நாள் வரை ஓதக்கூடிய, ஓதாமல் இருக்கிற சகோதர சகோதரிகள் எளிமையாக கடைபிடிக்கலாம். நீங்க சுபஹ் சொல்லிட்டு அந்த சூரத்துல் பக்கரால 2 சஃப் 3 சஃப் ஓதுறீங்களா, லோஹருக்கு பிறகு ஓதுங்க, அசருக்கு பிறகு ஓதுங்க, மகரிப் பிறகு ஓதுங்க, இஷாவுக்கு பிறகு ஓதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பலா முசீபத்து நிச்சயமாக நீக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை, தீய எண்ணங்களை, தீய காரியங்களை விட்டு நீக்குவதற்கு அழகான பாதையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இல்லங்கள் திறந்து வைக்கின்ற பொழுது இது போன்ற ஒரு நசியத் நமக்கு இன்றைய கால சூழ்நிலையிலே மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு ஓதுவதற்காக கொடுத்திருக்கிறான். அதற்கு இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். அதே போன்று நம்ம ஒரு வீட்டுக்கு உள்ள நுழைகிறோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு நுழையும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். நம்ம வீட்டில் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று நாம் துஆ செய்யறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் அப்படி சலாம் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வலியுறுத்துறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு வீட்டுக்குள் நுழைகிறோம் என்றால் சலாம் சொல்லிவிட்டு நுழைய வேண்டும். அதன் மூலமாக அந்த வீட்டாருக்கு பரக்கத்து கிடைக்கிறது, நமக்கும் அதற்கான நன்மை கிடைக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொன்னால் நமக்கு 30 நன்மை கிடைக்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒருவர் சலாம் சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, இப்படி இந்த மூன்றையும் அடுக்கி ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஏராளமான அருளையும் ரஹ்மத்தையும் கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான், தீனை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எவ்வளவு வறுமையில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல 2 மாதங்கள் அடுப்பு பத்த வைக்க முடியாது, வெறும் பேரித்த பழத்தையும் நீரையும் குடித்தார்கள். அவ்வளவு வறுமையிலே கஷ்டத்துல சுத்தராலே வாழ்ந்திருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நமக்கு அருமையான பரக்கத்தான ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான், செல்வாக்க கொடுத்திருக்கிறானா அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணும். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதனக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக ஆக்குவான். அல்லாஹ் வாக்களிக்கிறான். மனிதனுடைய வாக்குகளை போல அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதனக்கும் வலையின் கஃபர்தும் இன் அதாபில் ஷதீத், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் மேன்மேலும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இன்ன இப்ராஹிம் ஷாக்கிர் லி அன்ஹமிஹி, அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் காலங்களில் வறுமை கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எப்போது நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான அருள் வளங்களை கொடுத்திருந்தாலும் நாம் அல்லாஹ்விற்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். இறைவனால் கொடுக்கப்பட்ட திருமறை குர்ஆனை அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ செய்திகளை டிவியில பார்க்கிறோம், போன்ல பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம ஓதணும். அவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. இந்த குர்ஆன் ஓதுவது அவ்வளவு பெரிய மகத்துவம் நமக்கு பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நல்ல மாணவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க. எனவே அந்த குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். நமக்கு உரிமையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அருள்கொடைகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், லா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். நாளை மறுமை நாள்ல நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருள்கொடைகளுக்கும் அல்லாஹ் விசாரிப்பான். யாருமே அல்லாஹ்வுடைய அருள் இருந்து பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யஸ்அல அன் உம்ரிஹி அன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில ஒவ்வொரு அடியாட்டி கேட்பான், உனக்கு 40 ஆண்டு காலம் வாழக்கூடிய நசீபை கொடுங்க, 50 ஆண்டு காலம் வாழ நசீபை கொடுத்த அந்த வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். உனக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேனே, எப்படி செலவு செய்தாய் என்றெல்லாம் நாளை மறுமையில் கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான அருள்கொடைகளையும் நியாமத்துகளையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. நீங்கள் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் இந்த துஆ கேட்காம இருந்துடாதீங்க, இது கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரி, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூர்வதற்கு எனக்கு உதவி செய்வாக, வ அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உதவி செய்ய அல்லாஹ், வ ஹுஸ்னி இபாதத்திக உனக்கு அழகிய முறையில் இபாதத் செய்யக்கூடிய நசீபை எனக்கு கூடிய அல்லாஹ் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சொன்னால், எனவே அப்படிப்பட்ட துஆக்களை நம்முடைய மனதிலே நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். ஐயல ஸலா ஐயல் ஃபலா என்று அழைக்கப்பட்டு விட்டால் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் தொழும் பொழுது அல்லாஹ் பரக்கத் செய்தான், ரஹ்மத் செய்கிறான். ஒரு வீட்டில் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முதல் படி திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். நாம் அதிகம் திக்ர்களை தஸ்பீஹ்களை செய்ய வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிகு இந்த சிறப்பு மிக்க இந்த புதிய இல்ல திறப்பு விழாவிற்கு நாம் வந்திருக்கின்ற பொழுது இந்த குடும்பத்திற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா கொடுத்த அருள்படைகளுக்கு அவர் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், மேலும் அவர்கள் இந்த வீட்டிலே அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய தொடக்கூடியவர்களாகவும், தன்னுடைய குடும்பத்தார் அனைவருமே தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே நமக்கு இந்த நல்ல நேரத்திலே நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள ஒரு அழகியான ஏற்பாடு செய்திருக்கிறார் சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய குடும்பத்தார்களுக்கு பரக்கத் செய்வானாக. மேலும் இது போன்ற விஷயங்களை நாம் கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒவ்வொரு அருள்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.